பல சிலர் எப்படி இருக்கீங்க? நம்ம பேசிக்க மங்கான் தமிழ். நேற்று ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் நான் இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்லியிருப்பேன். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரைக்குள்ளே போனாமா. அருகில் போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் லாஸ்ட்டாக என்ன நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஜிங்கியூ பார்த்தீங்கன்னா லூஃபன் கூட என்னால் சண்டை போட முடியாது. நான் அந்த இருக்க பர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வெறும் ராயல் கார்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்கியூ சொல்கிற பாருங்க. இதுக்கிட்ட நம்ம டீச்சருக்கு கருப்பாகுது. இவனுங்க இந்த மாதிரி பேசினுங்க டைமில் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த வாரை வாட்சுக்குன்னு உள்ள வருவான் பாருங்க. அவனுக்கு 2 பேரும் நம்ம லூஃபன் பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிங்கியூ பார்த்தீங்கன்னா செட்டு போன நிலைமையில இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சாவக்கூடாது, எப்படியாச்சும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் மாதிரி எடுத்துருப்பாரு. அந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிச்சு போயினா சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணுற டைமில் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வார் மூலமாக அந்த ஸ்க்ரோல் 2 துண்டாக வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா லூஃபன் ஸ்வாரி இறக்கியிருப்பான். இதோட போன வீடியோ முடிஞ்சிடு. இந்த வீடியோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம இவனை கொண்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் ஏற்றின டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. வேற யாரும் இல்லை, நம்ம லாடுறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா உன்னோட ஜின் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே நான் கொலை பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட டைஜு கிங் நேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஐக்கு போகிறேன்டா சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. நம்ம லாடோ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம லாடோ சொல்கிறான் பாருங்க. நம்ம லூஃபனுக்கும் குழப்பமாக இருக்கு, இவன் ஏன் இப்படி சொல்கிறான்னு. அப்புறம் நம்ம லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது என்னன்னா, உன்னொரு பொண்ணை நான் கில் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. அதாவது நம்ம பிரின்சஸ் தான் சொல்கிறான். இப்போவே நான் பொண்ணை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிளம்புறான் பாருங்க. பிரின்சஸ் மட்டும் நம்ம கொலை கூடாது. இந்த டைஸுக்கு நேஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறது எங்கிட்ட கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பிளான் போடுறான் பாருங்க. அந்த ஏன்ஷியன் கார்டு இருக்கா இல்லையா, நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கிட்ட நீ போய் இந்த கண்ட்ரி அதாவது இந்த டைஸுக்கு நீ போய் டெஸ்ட்ராய் பண்ண சொல்கிறான் பாருங்க. அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கிளம்பிடுறான். நம்ம லூஃபன் பிரின்சஸ் சொல்கிறது வேற யாரும் இல்லை கைஸ், நம்ம லாடோட டாக்டர், அதாவது நம்ம லாடோட பொண்ணு தான். நம்ம ஷார்ட்டாக நம்ம பிரின்சஸ்ன்னு கூப்பிட்டுக்கலாம், சரிங்களா. நம்ம லூஃபோனை பிரின்சஸை போட்டு தள்ளத்துக்காக வெடி கொண்டு போகிறான் பாருங்க. அவன் போயினுக்கிற டைமில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்குது. அது வேற ஒரு இல்லை கைஸ், நம்ம பிரின்சிபல் தான். பிரின்சிபல் ஏன்டா இங்கே வராருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபோனை தத்து நிறுத்துறாரு. இது மாதிரி பண்ணாரு, நீ பெரிய பிரச்சனை மாட்டிப்பன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. பிரின்சிபலே இங்கே வராருன்னா அந்த அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட போகிறான் பாருங்க. பிரின்சிபலை பார்த்தீங்கன்னா லூஃபோன் இந்த மாதிரி பண்ணாரு, நம்மளோட டிராகன் கண்ட்ரிக்கு போனால் வரேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபோனை கூப்பிட்றாரு பாருங்க. நம்ம லூஃபானா பிரின்சிபல் சொல்லிட்டு எதுவுமே கேட்காம அவன் பாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பவர் மூலமாக நம்ம டீம்மேட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூ டீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரோர் மாதிரி கொடுக்க சொன்னார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமானு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. நம்ம பிரின்சிபலுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காண்டாயிட்டு நான் சொல்கிற பச்சை கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் கை பிடிக்கிறாரு பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கையை தட்டி விட்டுறோம். பிரின்சிபலுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்குது, என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சார் பிரின்சிபல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆபத்தில் இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஃபைட் பண்ணுவீங்களா இல்லை இதே மாதிரி சைலண்டாக இருப்பீங்களா சொல்லிட்டு லூஃபனை கேட்குறான் பாருங்க. நம்ம பிரின்சிபலால் எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாக இருக்காரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த டஞ்சிலேருந்து வெளியே வந்தோடனே எக்கச்சக்கமான சோல்ஜர், நம்ம டிராகன் கண்ட்ரி சென்ற சோல்ஜர்ஸ் எக்கச்சக்கமான பேர் செத்துக்கு இருந்தாங்க. அதுவும் யாருக்காக? எனக்காக. என்ன கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணனால அத்தனை சோல்ஜர்ஸ் செட்டாங்க சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணின்னு சொல்கிறான் பாருங்க. நம்ம பிரின்சிபலை பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தனை பையன் வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் நான் அது தப்பு சொல்லலை. நீ ஒருத்தனை பையன் வாங்கிறதுக்காக ஒருத்த நேஷனை நீ டெஸ்ட்ராய் பண்ணுறல, அதை நான் தப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. இந்த மக்கள்லாம் உன்னை என்ன பண்ணாரு? ஒருத்தனை பையன் வாங்கிறதுக்காக இன்னும் இத்தனை 1000 மக்கள், இத்தனை லட்சம் மக்கள் நீ கொள்வையார் சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபனை கேட்குறாரு பாருங்க. நம்ம லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புரிய ஆரம்பிக்கிறது நம்ம வேலை பெரிய தப்பு செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீ கூட வந்துடு லூஃபன், நம்ம டிராகன் கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்கு போய் நான் சொல்லிட்டு நம்ம பிரின்சிபலை கூப்பிட்றாரு பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஏற்றுனுக்கிறான். ஏன்னா நம்ம பிரின்சிபல் ஒன்றுமே தப்பாக சொல்லலையா, அவர் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்கிறாரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அதை ஏற்று பார்க்குறான். இருந்தாலும் நம்ம லூஃபனால் ஒன்றும் முடிவு இருக்க முடியல சரியா. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கணும். லூஃபன் கொஞ்சம் கீழே வர உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கீழே கூப்பிட்றாரு பாருங்க. நம்ம லூஃபன் அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேண்ட் ஆகிறாங்க. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபன் உன்னோட ஃபியூச்சர் அது நீ என்னவாக விரும்புறன்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா திருத்தின்னு முடிச்சுனுக்கிறான். நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாரு. நீ ஃபியூச்சரில் என்னவாக விரும்புகிற லூஃபன் சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா எதுக்காக பிரின்சிபல் இப்போ அதனா கேட்குறீங்க சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபன் உன்னால் இந்த டைஸுக்கு நேஷனை பார்த்தீங்கன்னா ஒரே நான் லைக்க முடியும், அந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல், அது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உதாரணத்துக்கு இந்த டைஸுக்கு நேஷனை பார்த்தீங்கன்னா நீ ஒரு நாள் ஃபுல் ஆகிச்சிட்டேன், அதுக்கடுத்து நீ ஃபியூச்சரில் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்குறாரு. இந்த நேஷன் நீ டெஸ்ட்ராய் பண்ணுறதோட உன்னோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நீ நினச்சிருந்தா அது ஒரு முடியாது. லூஃபன் அதுக்கு மேலே இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனை கண்ட்ரி இருக்குது, எத்தனை நேஷன் இருக்குது, எத்தனை பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க.
நீ என்ன நினச்சினுக்கிற? அதிகபட்சமாகவே 100 லெவலுக்கு மேலே வேறு எந்த லெவலும் இல்லைன்னு நினச்சினுக்கிறியா? 4th ரேங்க்கு மேலே வேறு எந்த ரேங்க்கும் இல்லைன்னு நினச்சினுக்கிறியா சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் கேட்குறாரு பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா 4th ரேங்க்கு மேலே வேறு என்ன ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுனுக்கிறான். ஏன்னா லூஃபன் இது வரைக்கும் என்ன நினச்சினுப்பானா, இருக்கிறதுல ஏஸ்டான ரேங்க்கு 4th ரேங்க்கராக நினச்சினுக்கா. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஏஸ்டான லெவலே பார்த்தீங்கன்னா 100 லெவலில் இருக்குன்னு நினச்சினுக்கிறான். ஆனால் இப்போ லூஃபனுக்கு புரியுது, இது வரைக்கும் நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியாத புரியாத விஷயம் எக்கச்சக்கமான இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தில் எத்தனை கண்ட்ரி எத்தனை நேஷன் இருக்கிற லூஃபன், அங்கே இருக்கிற பீப்பிள்ஸ் தான் எல்லோரும் வித்தியாசமாக இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4th ரேங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 5th ரேங்க்னு வந்து இருக்குது. அந்த ரேங்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 120 லெவலுக்கு மேலே தான் இருப்பானுங்க சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. நம்ம இப்போ லூஃபன் பார்த்தீங்கன்னா ஷாக்கை பார்க்குறேன். என்ன 120 லெவல், அது மட்டும் இல்லாமல் 5th ரேங்கான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். அவனுங்கன்னா உன்னை ஃபைட் பண்ணிட்டு கூப்பிட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக செத்துரு லூஃபன், எல்லோரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க, நீ இப்போ இந்த நேஷன் ஆயிடுச்சுட்டேன்னா எல்லாருமே உன்னை தேடி வருவானுங்க, உன்னை கைக்குள்ளே போட்டுக்கு பார்ப்பானுங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வார்னிங் பண்ணுறாரு. எவன் 5th லெவலில் இருக்கிறானா அவனுங்க நம்ம மாஸ்டர்னு கூப்பிடுவோம். இந்த 5th லெவலில் இருக்கிற மாஸ்டர்னா டிஃப்ரெண்ட்டாக பவர் இருக்கும். ஒரு நேஷனுக்கு ஒரு கண்ட்ரிக்கு பவர் எடுத்திங்கன்னா பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா இந்த லார்டு எடுத்துக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. நம்ம லூஃபனுக்கு பார்த்துட்டு என்ன லார்டு 5th லெவல், அது மட்டும் இல்லாமல் இல்லை பவர்ஃபுல்லான பெசன் எப்படி சேர்த்தாருன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்தீங்கன்னா பதறான். ஏன்னா திடீர்னு லூஃபன் தானே அந்த லார்டு கொண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா இந்த லார்டு எப்படி நம்மளால கொல்ல முடிஞ்சிடும்னு வச்சுனுக்கிறான். ஏன்னா 5th லெவல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எவனாலும் கொல்ல முடியாது. ஏன் நம்ம லூஃபனாலே பார்த்தீங்கன்னா 5th லெவல் மாஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்படிப்பட்ட வர நம்மளால் எப்படா கொல்ல முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு லூஃபன் ஷாக்காக இருக்கான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் கிட்ட, பிரின்சிபல் நம்ம லார் பார்த்தீங்கன்னா 5th லெவல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா 4th லெவலில் தான் இருப்பார், நான் தான் லாரை கொண்டோன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிற பாருங்க. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நீ கரெக்டாக சொன்னடா, நான் உங்ககிட்ட சொன்னது நீ ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன் லூஃபன் சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு பாருங்க. நம்ம பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம லாரு கிட்ட டிஃப்ரெண்ட்டான பவர் இருக்குல்ல, யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம லாரு கிட்ட சிம்மியாட்டு பவர் இருக்குது, நம்ம லூஃபன் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராகன் டைமர் பவர் இருக்குது. அதான் நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பண்ணி சொல்லியிருக்காரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா லூஃபன் நான் சொல்கிற பேச்சு மட்டும் நீ கேட்டிங்கன்னு நமக்கு ட்ராகன் கண்ட்ரி நேஷனுக்கு வந்தேன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன்டா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அது மட்டும் இல்லைடா உன்னையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. நான் லூஃபன் வச்சு பார்க்குறேன். ஏன்னா நம்ம பிரின்சிபல் இந்த அளவுக்கு வந்து இறங்கி சொல்கிறாருன்னா இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனுக்கு புரியுது. நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நீங்கள் சொன்னதுனால நான் பின் வாங்குறேன். ஆனால் ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மறுபடியும் அட்டாக் பண்ணானா அவனை நான் சும்மா வர மாட்டேன், அவனை டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவனோட கண்ட்ரியை நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. அந்த டைமில் நீங்களும் நினச்சாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை சொல்கிறான். ஆல் டீம்னாவிட்டி 9 என்ன ரிட்டர்ன் சொல்கிறான் பாருங்கள். அங்கே எல்லா டீம்னாவிட்டி 9 பார்த்தீங்கன்னா அப்படியே மாதிரி காட்டோடு கரெக்டாக மறைஞ்சு போகுது. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பின் வாங்கிட்டாரு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரணுங்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம பிரின்சிபலுக்கு ஷாக் ஆகுது, என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாருங்க. அதுக்கு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் கிட்ட காமிக்கிற பாருங்க. நம்ம பிரின்சிபலுக்கு ஷாக் ஆகுது, நீ அவனான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பதறான். பிரின்சிபல் அந்த மாதிரி நானும் இல்லை, உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்குறேன் இந்த நெக்லஸ் உங்களுக்கு காமிச்சேன், உங்களுக்கு வேணான்னா வருங்க நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வைக்கணும்னு வரேன் பாருங்க. நம்ம பிரின்சிபல் நானும் ஓடி வந்து அந்த நெக்லஸ் கொடுறான், இது ரொம்ப எப்பிக்கான குவாலிட்டி நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த செயின் வாங்கிக்கிறாரு பாருங்க. நம்ம பிரின்சிபல் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரியான ஸ்டிக், அந்த ஸ்டிக் மூலமாக ஒரு நேஷனை நம்மளுக்கு டெஸ்ட்ராய் பண்ணால் அந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்குள்ளே பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த நெக்லஸ் நான் மறுபடியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு பாருங்க. அப்புறம் அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாரு. கைஸ் நம்ம பிரின்சிபல் வேறு யாரும் இல்லை, நம்ம சீனியர் சிஸ்டரா, இது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே எப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம சீனியர் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா லூஃபன் எப்போ நீ என்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்மெல்லு மூலமாக பார்த்தீங்கன்னா யார் பையன் யார் போனேன்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும். நம்ம சீனியர் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது, என்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என் மேலே இந்த வாசனை வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சீனியர் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. நம்ம சீனியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்கமாகுது. நம்ம லூஃபன் அடிக்கிறதுக்கு ஓடி வராங்க பாருங்க. சரி ஓகே சீனியர் சிஸ்டர் நான் இங்கே கிளம்புறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறான் பாருங்க. நம்ம சீனியர் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா டே என்னைக்கு ஒன்று போகிறான்னு சொல்லிட்டு கதர்னுங்கிறாங்க. லூஃபன் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா வச்சுக்கணும், இது யார்கிட்ட நீ சொல்லுகிறாரு, நான் தான் பிரின்சிபல்னு சொல்லிட்டு நீ யார்கிட்ட சொல்லாரு அப்படி சொன்னா பின்னாடி இது மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சீனியர் சிஸ்டர்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த சீன் கன் பண்ணி நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா
டிராகன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு பாலில் இருக்கிற லாங் ஃபேமிலியாக காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் மாதிரி பண்ணிக்குது. என்னென்னா நம்ம பிரின்சிபல் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்களை சேவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது மக்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை டிராகன் அகாடமி சேர்ந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மற்ற நேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸில் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சர்வெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உங்களுக்கு வேறு என்ன வேணுமா சொல்லிட்டு கேட்குறதுக்கு வராமல் பாருங்க. அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிடச்ச குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னே தெரியாது. இந்த சான்ஸை நம்ம பண்ணிட்டே ஆகணும். இந்த சான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஃபேமிலி பற்றி தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஃபேமஸ் ஆகணும். நீ உடனே அந்த ஸ்க்ரோல் எடுத்துன்னு நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும், உடனே டிராகன் கண்ட்ரிக்கு போய் ஆகணும்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த சீன் பண்ணி இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் கண்ட்ரியில் இருக்கிற வில்லா டூர் இதாக காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஜின் இருக்காங்க, அவங்க ஒரு வில்லராக காமிக்கிறாங்க. நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிராகன் கண்ட்ரிக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியராக பிரின்சிபல்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நின்று பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் நீ ஒரு அகாடமிக்கு பிரின்சிபலாக இருக்கனா நீ ரொம்ப டேலண்டான பேசுனராக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை நம்ம ஜின்வான் பார்த்தீங்கன்னா லூஃபன் எங்கள் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிர்ஃபன் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கான். அதாவது நம்ம ஜின் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கானா. அதுக்கு எதிராக லூஃபன் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ்னால் டிராகன் கண்ட்ரிக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஜின்வான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்கிறா. நம்ம ஜின்னியை பார்த்தீங்கன்னா ஜின்மன் நீ அங்கே சும்மாராக நின்று நீ மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே சும்மாராக நின்றோம். லூஃபனை பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணால் நீ வளன்னு பேசுறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜின்மனுக்கு ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. யார் அங்கே சும்மா நின்றுது, நானும் லூஃபனுக்கு ஹெல்ப் பண்ணாரு மட்டும் இல்லாமல் கிரிஃபின் குரூப்புக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்குன்னு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் உனக்கு சொல்லிக்கிறேன் நானா பிரின்சிபல்னு சொல்லிட்டு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரட்டாக வச்சுக்கணும். என்னோட சீக்கிரம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜின்னியோ லூஃபன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். நம்ம ஜின்னியோ பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே ஃபோன் பேசுன்னு இதை நான் பார்த்தேன்றாங்க. சீனியர் லூஃபன் பார்க்கறதுக்காக மேலே போகிற டைமில் நம்ம லூஃபனே பார்த்தீங்கன்னா கீழே வராமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ்னால் லூஃபன் ஃபோனில் யார்கிட்ட பேசுனுக்கிறேன்னு கேட்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம கிரிஃபின் கேப்டன் இருக்கிறாங்களா, அதாவது நம்ம கேப்டன் லூ அவர்கிட்ட தான் நான் பேசுனுக்கிறேன்னு சொல்கிறான். கேப்டன் லூ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட அது மட்டும் இல்லாமல் நம்ம லூஃபனுக்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் இங்கே வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் லூ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம கேப்டன் லூ தேங்க்ஸ் சொல்கிறாரு. நம்ம ஜின்னியும் கியூனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கேப்டன் லூவே நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மிகப்பெரிய ஆள், இவர் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் கியூனும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் கதை நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு நான் தான் பிரின்சிபல்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லாதீங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கிட்டக்கிறேன்றாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் சும்மா கால் பண்ண மாட்டேங்க, அது இல்லை என்ன ஒரு விஷயம் இருக்கும், என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் கேட்குற பாருங்க. நம்ம டேங்க்ஸனும் பார்த்தீங்கன்னா நீ உன்னோட ஜூனியர் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரியே முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா நாங்கள் ஒரு டவர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு. இந்த டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த டவர் மட்டும் இல்லை, இந்த டவர் இருக்கிற சுற்றி யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக இருக்குது. அதை நாங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாரு டேன்சனும். இந்த டவர் சர்ச் பண்ணிட்டுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூவும் சொல்கிறாரு. நம்ம லூஃபன் ஏச்சு பார்க்குறப்போ நம்ம வேணாமான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம லூஃபனுக்கு இப்போ எந்த வேலையும் இல்லை இல்லையா. நம்ம டீம்மேட்ஸ் கிட்ட உண்மையாக சொன்னாலும் நம்ம டீம்மேட்ஸ் சொல்ல மாட்டாங்களே, நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. அந்த டைமில் நம்ம டீம்மேட்ஸுக்கு என்ன ஆபத்து வந்துச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை ஏச்சுனுக்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் நான் சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு என்ன காரணம்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியல. சரி மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மாங்கா பார்த்தீங்கன்னா ஒன்று 5 சாப்டர் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒன்று 2 டேஸில் நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ பாக்ஸ் மாங்கா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவேன். நீ மறக்காம பார்த்துருங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.